இதய முரளி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லாத காதல் சுகம் தருமா? நாளை சென்னையில் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் இதயா இன்று அமெரிக்காவில் இருப்பது ஏன்? விமானத்தில் சந்திப்பவரிடம் தனது ஒருதலை காதல் அநியாயங்களை இதயா விவரிப்பதால் நிகழ்வது என்ன? பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் இதயா சொல்லத் தவறிய காதல்கள் அவளை என்னென்ன செய்கின்றன? அந்த காலத்துல நாங்கள்லாம் என்கிற தொனியில் துவங்கும் கதை இறுதி வரை இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் எதையும் சொல்லவில்லை என்பது குறை. காதலை சொல்வதில் நாயகனுக்கு இருக்கும் சிக்கல் குறித்து அழுத்தமாய் அலசாது அவன் அப்படித்தான் என்று கடந்து செல்வது ஏமாற்றம் தருகிறது. தோனியோட வின்னிங் ஷாட்டை எல்லோரும் டிவியில பார்த்தாங்க, அதை நான் உன் கண்ணுல பார்த்தேன் உள்ளிட்ட கியூட் வசனங்கள், மனோஜ் பரமஹம்சா மற்றும் ஜிஹெச் சாயின் அழகான ஒளிப்பதிவு, தமனின் துள்ளல் இசை, பல்லவி சிங் மற்றும் மீனாட்சியின் 90s காலத்து ஆடை வடிவமைப்பு அனைத்தும் ரசிகர்களிடம் உண்டான மேற்படி ஏமாற்றத்தை குறைக்கின்றன. காதலில் விழுந்த இதயத்தின் பாரத்தை கண்களில் கடத்தும் வித்தை அதர்வாவுக்கு சீக்கிரம் கைவந்தால் நல்லது. காதல் உணர்வை தூண்டுவதற்கு ஏற்ற முகங்களாக பிரீத்தி முகுந்தன், கயாதுலோகர் நிறைவு தருகின்றனர். படத்தில் இன்னும் சில காதல் ஜோடிகள் இருப்பினும் யார் ஒருவரின் காதலிலும் அழுத்தமில்லை. ஒருதலை காதல் கதையை இயக்கியுள்ள ஆகாஷ் பாஸ்கரன் காதலை பற்றி சொல்ல முயன்றதில் தெளிவில்லை. இளையராஜாவின் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஒலிக்கும் ரயில் நிலைய காட்சியிலும் காலேஜ் படிக்கிறப்ப உன் மேல எனக்கு இருந்துச்சு இதையா என்று பெண்மனம் ரகசியம் அவிழ்க்கும் இடத்திலுமே காதல் கதை பார்க்க வந்த நினைவுக்கு வருகிறது. பொழுதுபோக்கு தடத்தில் இருந்து பிழறாத போதும் இப்படைப்பில் காதல் ருசிக்கான உப்பு குறைவு. எதையும் ருசிக்கும் மனம் இருப்பின் ரசிக்கலாம். ஆக தழும்பை தடவி காதல் தந்த காயம் ரசிக்க விரும்பும் மனங்களை நகத்தால் கீறிவிடுகிறான் இதய முரளி.